ஹலோ மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. துர்கை அம்மனோட அருளால் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்னைக்கு எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றத என்னை விட உங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். வேறு என்னங்க இருக்க போது, 5ஆம் நாள் நவராத்திரியோட சிறப்பான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ துர்கை அம்மா எந்த மாதிரியான அவதாரம் எடுத்திருக்காங்க, அந்த அவதாரத்தின் பெயர் என்ன, அந்த அவதாரத்துடைய சிறப்பு என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 5ஆம் நாள் நவராத்திரிக்கு உண்டான சிறப்பு என்னன்னு பார்த்துருவோமா? ஒரு சில விஷயங்கள் சிறப்பு இருக்குது. அதாவது இன்னைக்கு 5ஆம் நாள், நம்ம பாதி மைல் தாண்டி வந்துட்டோங்க. நவராத்திரி எப்படி பாதி மைல் தாண்டிட்டோம். முன்னாடி 4 நாட்கள் கடந்துட்டோம், இதுக்கப்புறம் ஒரு 4 நாட்கள் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது நடுத்தரமாக இருக்கோங்க, 5ஆம் நாளில் இருக்கோம். இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான டே. இந்த டேக்கு அப்புறம் தாங்க துர்கை அம்மனோட பவர் மென்மேலும் உயருமாங்க. அவங்களோட அருளாகட்டும், அவங்களோட சக்தி ஆகட்டும், எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு பலம் கிடைக்குமா இந்த 5ஆம் தேதிக்கு அப்புறமா, அதாவது நவராத்திரியோட 5ஆம் நாளுக்கு அப்புறமா. ஸோ இதுதாங்க இந்த 5ஆம் நாள் அதற்குரிய ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல் திங். ஸோ இப்போ நம்ம துர்காதேவி இந்த 5ஆம் நாள் என்ன மாதிரியான அவதாரம் எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போமா? இந்த நாள் அம்பாளுடைய அவதாரத்தின் பெயர் கந்தமாதா. கந்தமாதா, கந்தமாதானா என்னங்க இருக்க முடியும்? கந்தனுடைய மாதா தாங்க கந்தமாதா. யார் அந்த கந்தன்? கார்த்திகேயன், கடம்பன், அழகிய தமிழ் மகனான தமிழ் கடவுள் முருகப்பெருமானதான் கந்தன் அப்படின்னு இன்னொரு பேர்ல நம்ம அழைப்போம் இல்லைங்களா? ஸோ அவங்களுடைய அன்னை தாங்க இந்த கந்தமாதா. இந்த கந்தமாதா தேவி 4 கைகளை கொண்டவர்களாம். எப்படி 4 கைகள்? ஒரு கையிலையும் தாமரைப்பூ இருக்குமா, ஈட்டி இருக்குமா, மணி இருக்குமா. 4ஆவது கையில் அந்த கந்தன் இருக்காரே, அவர் அப்படியே அணைச்சபடி அவங்களோட மடியில் உட்கார வச்சுருப்பாங்களாம். சாதாரணமாக இருக்கையில் உட்காரலைங்க, ஒரு மிக வேகமான ஒரு ஃபிரோஷியஸான ஒரு லயன், அதாவது சிங்கத்தின் மேலே தான் இந்த அம்மா உட்கார்ந்துருப்பாங்களாம், வீட்டு இருப்பாங்க இந்த அம்மா. ஸோ இந்த அம்மனை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா, அதாவது இந்த அம்மன் குழந்தைங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு அம்மன். குழந்தைங்க இந்த அம்மனை வழிபடும் போது அவங்களுக்கு தெளிவான அறிவு, தெளிவான ஒழுக்கம், பாதுகாப்பு, இது எல்லாத்தையுமே ஆசீர்வாதமாக இந்த அம்மா வழங்குவாளாம். ஸோ குழந்தைங்க இந்த அம்மனை வழிபட்டால் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவர்களான எல்லாருமே இந்த அம்மனை வழிபடலாம். இந்த அம்பாளுக்கு எல்லா வகையான பழங்கள், பூக்கள் வச்சு ப்ரே பண்ணோன்னா ரொம்பவே நல்லது, ரொம்பவே விசேஷமும் கூட. ஒரு சின்ன 2 வரி மந்திரம் இருக்குங்க. இந்த 2 வரி மந்திரம் ரொம்பவே பவர்ஃபுல். இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க சொன்னாங்கன்னா இந்த கந்த மாதாவுடைய அருள் முழுமையாக அவங்களுக்கு கிடைக்குங்க. 2 வரி நான் சொல்கிறேன், கேட்குறீங்களா? ஓம் கந்தமாதாய வித்மஹே கார்த்திகேயாய தீமஹே தந்தோ கந்தமாதாய பிரச்சோதயாத். அவ்வளோதாங்க மந்திரம். இந்த மந்திரத்தை தவறாமல் குழந்தைங்களுக்கு சொல்லி அவங்களையும் சொல்லுங்க, ரொம்பவே சிறப்பு. இன்னையோட நவராத்திரிக்கான நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை, அதாவது ஒயிட். ஸோ ஒயிட் போட்டுட்டு ஆஃபீஸ் ஆகட்டும், இல்லை வெளியில் போகிறதாகட்டும், நீங்கள் இன்றைக்கி அதை உடுத்திட்டு போனீங்கன்னா அந்த கலர் உங்களுக்கு அது ரொம்பவே ஃபேவராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் 2 புது விஷயம் நடந்துச்சுங்க. அதில் ஃபஸ்ட்டு விஷயம், என்னோட சப்ஸ்கிரைபர், க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட், என்னோட சிஸ்டர் எனக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்தாங்க. அதுதாங்க இது. இந்த கிஃப்ட்டை உங்கள் எல்லார் கூடயும் ஷேர் பண்ணணும், உங்கள் முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணலாமா? செகண்ட் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த வராகி அம்பாள் தாங்க. இந்த வராகி அம்பாலை கிஃப்ட் பண்ணினது என்னோட சிஸ்டர். ஸோ இன்னைக்கு கந்தமாதாவோட தரிசனம் எங்களுக்கு ஸ்பெஷலாக வராகி அம்மனோட தரிசனமும் கிடைச்சிது. தேங்க்யூ சந்தியா ஃபார் யுவர் கிஃப்ட்.
ஸோ இன்னைக்கு உங்களுக்கு இந்த முருகப்பெருமானுடைய அருளும் வராகி அம்பாளுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும்னு நம்புகிறேன். தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் JK.